நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க் இன்னைக்கு கொடுக்கறாங்க பள்ளிக்கூடங்கள்ல. செயல்வழி கற்றல் வந்து விட்டது, விளையாட்டு முறையில் கற்றல் வந்து விட்டது. மனசாட்சியோடு சொல்லுங்கள், ப்ராஜெக்ட் ஒர்க்கிற்கு அதிகம் உதவி புரிவது உங்கள் தாயா தந்தையா என்று சொல்லுங்கள். அப்பாவை கேட்டா என்ன சொல்லுவாரு? ஆபீஸ்ல வேலை அதிகம், நான் இங்க ஒன்னும் செய்ய முடியாதுங்குவாரு. ஆபீஸ்லயும் ஒன்னும் செஞ்சிருக்க மாட்டாரு. அங்க என்ன சொல்லுவாருன்னா, வீட்டுல வேலை அதிகம், அதனால இங்க ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லுவாரு. ஆனால் தாய் வீட்டு வேலைகள் அனைத்தையும் முடித்து விட்டு உங்களுக்கு உதவுவதில் ஒரு நர்ஸை போல 24 மணி நேரமும் உங்களை கண்காணித்துக் கொண்டிருப்பாள் தாய். ஐயா, ஹோம்வொர்க்ல உதவி பண்ணணும்னா அப்பாட்ட கேட்கப்படாது. ஒரு அப்பா பையனுக்கு ஒரே தடவை ஹோம்வொர்க் எழுதி கொடுத்தாரு. கணக்குல கொஞ்சம் உதவி செஞ்சாரு. பையன் சாயந்தரம் ஸ்கூல்ல இருந்து வந்தோன்னா சொல்லிட்டான், என்னப்பா 3 கணக்கு போட்ட 3 கணக்கு தப்புன்னு மிஸ் சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு. அந்த பொறுமை, சொல்லி தருகின்ற முறை, வாத்சல்யத்தோடு புரிய வைக்கிற பாங்கு ஒரு தாயிற்குத்தான் இந்த நாட்டிலே இருக்கிறது. அவளால் தான் அதை செய்ய முடியும். ஐயா, ஒண்ணு இல்ல, என்னுடைய பிள்ளைகள் எல்கேஜி படிச்சுட்டு இருந்த போது டீச்சர் ஹோம்வொர்க் கொடுத்தாங்க. A to Z ரைட் 20 டைம்ஸ். நான் சொன்னேன், எனக்கு ஒரு அவசர வேலை இருக்குன்னு என் கணவர்கிட்ட நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருங்கன்னு. 2 நிமிஷத்துல எழுத வச்சுட்டாருங்க பையனை. ஆச்சரியப்பட்டு போனேன் நான். கடைசியில போய் நோட்டை வாங்கி பார்த்தா A to Z. எந்த பிள்ளைகள் படிப்பில் முன்னேறும் என்றால் தன்னம்பிக்கை எந்த பிள்ளைக்கு இருக்கிறதா அந்த பிள்ளை முன்னேறும். அந்த தன்னம்பிக்கையை ஒரு தாய் தான் தருவா. நீங்க யோசிச்சு பாருங்க, பிள்ளை ஜெயித்தால் அப்பா தோள்ல வச்சு கொண்டாடுவாரு, அது வரைக்கும் திரும்பி பார்க்க மாட்டாரு. பிள்ளை ஜெயிச்சு கோப்பை வாங்கிட்டானா என் பிள்ளடின்னு மீசைய முறுக்குவாரு. பிள்ளை தோற்றால் இது உங்க வம்சம் மாதிரியே வந்துருச்சு போ என்று சொல்லுவார். ஆனால் ஜெயித்தாலும் தோற்றாலும் தன் பிள்ளையை உயர வைக்க பாடுபடுபவள் தாயாகத்தான் இருப்பாள். தேர்வுல தோல்வி அடைஞ்ச ஒரு மாணவன் அவன் சொல்றான், அம்மா எனக்கு வாழ பிடிக்கலம்மா, தோற்று போயிட்டேன் தேர்வுல, நான் தற்கொலை செஞ்சுக்க போறேன்னு. அந்த கிராமத்து தாய், படிப்பறிவில்லாத பெண் சொல்றா, இடி வந்து விழுந்தாலே இடது கையில் அமுக்காம ஈ வந்து அடிச்சதுக்கா சிறகுடைஞ்சு போனீங்க, இப்படி இருக்காதே மகனே, நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து பிள்ளையை வளர்ப்பவள் தாய். ஐயா, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு காய்கறி கரமா இருக்காங்க. தினந்தோறும் ஒரு 10-15 கிலோ காய்கறிகளை சுமந்து கால் கடக்க தெருவெல்லாம் நடந்து நடந்து கூவி கூவி விற்பவள். அவளோட பிள்ளைய ஒரு பெரிய பள்ளிக்கூடத்துல ஆசைப்பட்டு சேர்த்துனாங்க. பையன் சரியா படிக்கல, எப்பவும் என்கிட்ட புலம்புவாங்க. நான் ஒரு தடவை ஒரு 2 வருஷம் ஆச்சு அந்த அம்மாவை சந்திச்சு கேட்டேன், இப்ப பையன் எப்படிமா படிக்கிறான்னு. நல்லா படிக்கிறாங்க, முதல் மதிப்பெண் வாங்குறாங்க. இங்க வாங்கினாலே காவியா, அவளை போல மதிப்பெண் அவள் வாங்கி கொண்டிருக்கிறாள் அப்படின்னாங்க. கேட்ட உடனே எனக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு, எப்படி உன் பையனுள் இந்த மாற்றம் நிகழ்ந்ததுன்னு. அந்த பெண் சொல்றாங்க, அவ என்னென்னமோ சொல்லி பார்த்திருக்கா, பிள்ளை கேட்கல. ஒரே வார்த்தை சொன்னா, ஒரு நாள் இரவு மகனை பக்கத்தில் படுக்க வைத்து கொண்டு சொன்னா, தம்பி நான் காய்கறி விச்சு பொழைக்கிறேன், படிப்பறிவு எனக்கு இல்லப்பா, எனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கு, இந்த வயசுல ஸ்கூலுக்கு போக முடியாது, நீ ஒண்ணு பண்ணு, தினம் டீச்சர் என்ன சொல்லி தராங்களோ அதையெல்லாம் கேட்டுட்டு வந்து டெய்லி என்கிட்ட சொல்றியான்னு கேட்டான். அந்த பிள்ளை மனசு நெகிழ்ந்து போய் ஆசிரியர் வகுப்பில் சொல்லி கொடுத்ததையெல்லாம் கேட்டு கொண்டு வந்து அம்மாவிடம் 1 மணி நேரம் ஒப்பிக்கிறான். இந்த அம்மாவுக்கு கண்ணு செருகும், கால் வலி எடுக்கும், தூங்கலான்னு நினைப்பா. ஆனா பிள்ளை சொல்லுவதை கேட்க வேண்டும் என்று 1 மணி நேரம் 2 மணி நேரம் விழித்திருந்து அந்த பிள்ளையிடம் பாடத்தை அவள் கற்றுக்கொண்டாள். அவள் சொல்லுகிறாள், எனக்காக பாடத்தை வகுப்பில் கவனிக்க ஆரம்பித்தான். மறுபடி என்னிடம் சொல்லும் போது 2 முறை அவனுக்கு மனனமானது. என் பிள்ளை இன்றைக்கு ஜெயித்து விட்டான் என்று கூத்தாடுகிறாளே, அந்த தாய்மைதான இந்த உலகத்துல சிறந்தது. அன்பிற்குரிய கண்மணிகளே, தண்டச்சோறு என்று ஒரு தகப்பன் தன் வாயால்
உச்சரிப்பான் பிள்ளைகளை பார்த்து. ஒரு தாயும் ஒரு முறையும் அப்படி சொல்ல மாட்டார். ஆடி கழிஞ்ச ஆவணி கழிஞ்சா என் பிள்ளை டாப்ல வந்துருவான்னு தான் எல்லா தாயும் சொல்லுவாங்க. அபியும் நானும் ஒரு திரைப்படம் பார்த்திருப்பீங்க. அப்பாக்களுக்கு டெஸ்ட் வச்சா என்ன ஆகும்னு அந்த திரைப்படம் ரொம்ப அழகா எடுத்து சொல்லும். பிரகாஷ்ராஜ் படிக்க முடியாம திணறல பார்த்து படிச்ச கடுப்புல அலெக்சாண்டரோட குதிரை பேர் என்ன நிக்கிறவங்க கிட்ட எல்லாம் கேட்டு எல்லாரையும் குழப்பி, அப்பாக்கள் அப்படித்தான் இருப்பார்கள், தாய்தான் எல்லாவற்றிலும் உயர்ந்தவளாக இருந்து தன் பிள்ளைகளை கண்ணின் மணி போல் வளர்த்துவார். ஐயா, இந்த நாட்டுல தன் பிள்ளையின் படிப்புக்காக PF வாங்குகிற தந்தை உண்டு, தன் பிள்ளையின் படிப்புக்காக வங்கியிலே கடன் வாங்குகிற தந்தை உண்டு. ஆனால் ஒரு தாய் தன் பிள்ளையின் படிப்பிற்காக தன் தாயை கூட விற்பதற்கு தயாராக இருப்பார். நான் காணாத உலகத்தை, நான் பார்க்காத உலகத்தை என் பிள்ளை காண வேண்டும் என்கின்ற துடிப்பு ஒவ்வொரு தாயிற்கும் இருக்கும். அவள்தான் பிள்ளைகளின் படிப்பிற்காக பெரும் பாடுபடுபவள். அவ்வப்பொழுது ஒரு கௌரவ வேடத்தில் வந்து தோன்றுவார் அப்பா என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.